அண்ணா ஆத்ம நமஸ்காரண்ணா. ஆத்ம நமஸ்காரங்கய்யா. இன்னைக்கு என்ன தலைப்பு? இன்னைக்கு மனிதன் பற்றுதலை எவ்வளவு பிடிச்சிருக்கிறான் அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு குட்டி கதை தான். இது ஒரு 2 நிமிஷம் தான் வரும். இது நம்ம சூப்பர் ஸ்டார் அடிக்கடி இன்டர்வியூல சொல்ற கதை. நான் ஒரு புக்ல படிச்ச கதை. இது கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும் பந்தத்தை பத்தி நம்ம எப்படி பிடிச்சிருக்கோங்கிறது. ஒருத்தன் ஒரு காட்டுக்குள்ளார ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் போவானாமா. போயிட்டு விலங்குகள் எல்லாத்தையும் பாக்குறதா அவனோட வேலையாமா. எல்லா விலங்கையும் பாத்துட்டு இருப்பானாமா. அப்போ ஒரு காட்டு மலை குரங்க அவன் கவனிச்சுட்டு இருந்தானாமா. அது என்ன பண்ணுமாமா, பழம், வாழைப்பழம், இப்படி ஒவ்வொரு காயையும் பறிச்சு பறிச்சு சாப்பிட்டு இருக்குமாமா. அப்போ அது தேங்காயை பறிச்சு சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசையாமா. ஆனா குரங்குக்கு. ஆனா தேங்காயை அதனால அது உடைச்சுதான் இளநீ குடிக்க முடியும். அவர் அதை உடைச்சாதான் அந்த தேங்காயை சாப்பிட முடியும். அதனால சின்ன வயசுல இருந்தே அதனால சாப்பிட முடியலையாமா. ஏன்னா அதை உடைக்க தெரியாதங்காட்டி அது சாப்பிடாம இருந்தாமா. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபாரஸ்ட்ல ட்ரெக்கிங் போயிட்டு வந்தவங்க அந்த தேங்காயை ஒருக்கா சாப்பிட்டு அந்த இளநியை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கீழே போட்டு போயிட்டாங்களாமா. ஆனா உள்ளுக்குள்ள தேங்காய் இருக்கும்ல இளநிக்குள்ளார. அப்ப இந்த தேங்காய்க்கு பல நாள் ஆசை நிறைவேறணுங்கிற சந்தோஷத்துல அந்த தேங்காயோட பொந்து, அந்த ஓட்டை இருக்குது பாத்தீங்களா, அதுக்குள்ளார கைய உள்ள விட்டுட்டு அந்த தேங்காய் எல்லாத்தையும் வலிச்சுட்டு கையில கெட்டியா புடிச்சுக்கிச்சாமா. திருப்பி கையில அது எடுத்தா வரமாட்டேங்குதாமா. ஏன்னா கை பாத்தீங்கன்னா அந்த தேங்காயை புடிச்சிட்டு அந்த கை 5 விரலையும் மடக்கி புடிச்சு கீழே வரமாட்டேங்குது. அதாவது குண்டானனால கை குண்டானனால வெளியே எடுக்க முடியும். ஆமா, எடுக்க முடிய மாட்டேங்குது. இதுக்கு தேங்காய் சாப்பிடணும்னு ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஆசை. ஆனா கை பாத்தீங்கன்னா தேங்காயை புடிச்சுக்கிறங்காட்டிக்கு கை குண்டா இருக்குது. தேங்காய் சாப்பிடணுங்கிற ஆசையும் இருக்குது, கையில வெளியில எடுக்கணுங்கிற ஆசையும் இருக்குது. கைய போட்டு மோதுன்னு அப்படியும் தேங்காய் வரமாட்டேங்குது. இது விடவே இல்ல. மதியம் எடுத்துட்டு போயிடுச்சு. நைட்டு அதோட இடத்துக்கே எடுத்துட்டு போய் நைட்டும் பகலும் மோது கையே விட மாட்டேங்குது, தேங்காயே விட மாட்டேங்குது. ரத்தம் ஃபுல்லா ஊத்துது. ஐயோ, இதுமே எனக்கு தேங்காயே வேணாண்டா அப்படின்னு அது ரொம்ப நொந்துட்டு அந்த தேங்காயை அந்த இளநிக்குள்ளாரே போட்டுட்டு அது கைய லபக்குன்னு எடுக்குது. கை வந்துருச்சு. அப்பதான் அதுக்கு புரிஞ்சுதாமா, நம்ம ஆசைப்பட்ட பொருளை நம்ம விட்டோம்னாதான் நமக்கு நிம்மதி. அது நமக்கு இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், நம்ம ஒரு 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 வலுக்கட்டாயமா நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் பாத்தீங்களா. இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், நம்ம புடிச்சு நம்மளும் அந்த மாதிரி அந்த தேங்காய்க்குள்ள அந்த இளநிக்குள்ள கையை விட்டு போட்டு தேங்காய் வேணும் நம்ம குரங்கு மாதிரி நம்ம புடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா எல்லா கருமாந்திரத்தையும் விட்டு எப்படி நடந்தாலும் நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மனசு அந்த சரணாகதி நோக்கி போகும்போது மன அமைதி அப்படிங்கறத நம்ம பெற்றலாம்.